ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் அழகான வணக்கம். இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப அழகானது. இங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த விஷயமே இல்லை. நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் எதை தேடுறீங்களோ அது உங்களை சேரும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் உங்கள் கையில் கிடைக்கிற சமயத்தில் தட்டி போயிடுது, கிடைக்காம போயிடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பொதுவாகவே எல்லாரும் இடிஞ்சு போய் உட்காந்துருவோம். அப்படி இடிஞ்சு போய் உட்காந்து அத்தனை பேரும் தோல்வியை ஒத்துக்கிட்டு கிவ் அப் பண்ணிட்டு அவ்வளோதான் என் தலையெழுத்துன்னு முடிவு பண்ணி உட்காந்துருவாங்க. அதே நேரத்தில் சரி என்ன பண்ண, ஏதோ ஒரு நேரம் இது நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அடுத்து என்னன்னு பார்க்கலான்னு அந்த தோல்வியிலிருந்து எழுந்து அடுத்து ஒரு விஷயத்த தேடி போகிறாங்கல்ல, அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. ஏன் அப்படின்னா வாய்ப்புகள் வந்துகிட்டே தாங்க இருக்கும். நம்ம தோல்வி அக்செப்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டோம்னா வரக்கூடிய வாய்ப்பு நம்ம கண்ணில் படவே படாது. அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு வர்றப்ப நம்ம முன்னாடி ஒரு விஷயத்த தவற விட்டுருப்போம் இல்லையா, அது எதனால அப்படின்னு யோசிச்சோம்னா ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஒன்று, ஓவர் கான்ஃபிடென்ட், என்னால் எல்லாம் முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ட். இன்னொன்று, இதுதானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு உதாசீதமான, அதாவது இலக்காரமான ஒரு எண்ணத்தோட அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப நமக்கு அது தோல்வியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுட்டோம்ல, அந்த வாய்ப்பு நம்ம கையை நழுவி விட்டு போச்சு இல்லை, அதே மாதிரி மிகப்பெரிய வாய்ப்பான இதை நம்ம கையை விட்டு நழுவ விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நம்ம அந்த வாய்ப்பை அணுகணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நமக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கும், அதுல வெற்றியும் கிடைக்குங்க. ஸோ இவ்வளவுதாங்க. வாழ்க்கையில வெற்றி பெற்ற அத்தனை பேரும் பெருசா ஒரு கம்பசூத்திரத்தெல்லாம் உருவாக்கி அதை ஃபாலோ பண்றதெல்லாம் இல்லை. சின்னதான தன்னம்பிக்கை, தம் மேல அளவுக்கு அதிகமா ஒரு நம்பிக்கையை வச்சு தம் மேல ஒரு உண்மையான ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. ஸோ தயவு செய்து இன்னைக்கு இப்போ கூட நிறைய பேர் இல்லை, சின்னதா தோல்வியை பார்த்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு இது என் கையில கிடைக்கும் நம்பிக்கையோட போய் அது கிடைக்காம போயிருக்கலாம். அதுக்காக வருத்தப்படாதீங்க. இதை விட பெருசா உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்காக நீங்க அடுத்த அடியை எடுத்து வச்சு பாருங்க, நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்கன்றத நம்புங்க.